19ஆம் நூற்றாண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு யூரோப். ஸோ யூரோப்பை வந்து அவர் வந்து பிரதிபலிக்கிறார். அவர் வந்து இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு வந்தவர், ஒரு ஒர்க்கிங் கிளாஸ்லேருந்து வந்தவர். அதை பார்த்த விதம் இருக்கு இல்லையா, கேபிட்டல் சொசைட்டி அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, மனிதன் என்ன பண்ணியிருக்குன்ட்டு. உலக போர் ஏன் வந்துட்டு வந்துச்சுலாம், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஏன் வந்துச்சு, மக்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கணும் பண்ணாங்க, இப்போ விடுதலை பண்ணுவோம் இந்த நாடுகள்லாம் அமைதியாக இருக்குன்ட்டு. அதுவுமே என்னென்னா நிலத்திற்கான ஒரு சண்டை தான். நிலப்பரப்பை வந்து அதிகப்படுத்துவதற்கான இந்த முதலாளித்துவ நாடுகள் இருக்குல்ல, அவங்க ஒவ்வொன்றுக்குள்ள சண்டை போட்டதை வேர்ல்டு வார் ஆக்கிட்டாங்க. இப்போ ஒருத்தர் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும், இன்னொருத்தர் வாங்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ வாங்குவதற்கான ஒரு சமூகம் இருந்துகிட்டே இருக்கணும், உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு சமூகம் இருக்கும், உற்பத்தி பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல் கிடச்சிக்கிட்டே வேணும். அப்போ நீங்கள் வந்து இயற்கையை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, இன்னொருத்தர் விற்றுக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் வாங்கிக்கிட்டே இருக்கணும். இந்த சர்க்குலர் இருக்கணும். இதுக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்தாலும் அது இருக்கும். அப்போ பெர்பெச்சுவல் க்ரோத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கேபிட்டலிசம். ஏன் வந்து நம்ம இங்கே ரேஷன் கடையை மூடணும்னு சொல்கிறாங்க, ஏன் விவசாயிக்கு வந்துட்டு இலவச கரண்ட் கொடுக்கூடாதுன்னா, இதெல்லாம் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்னு நம்ம சொல்கிறான். ஸோ அவன் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறான், நம்ம நாட்டு சட்டங்கள் எப்படி இருக்கணும், இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் பாலிசியை வந்து அவன் டிசைன் பண்ணுறான். ஐயோ நீ ஏன் தனி எடுத்து அவன் கொடுத்துட்டு இருக்கா, அதெல்லாம் தனியார்ட்ட கொடுக்குறான். இது என்ன படம் தெரியுமா? மாடர்ன் டைம்ஸ். சாப்ளின் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கலைஞன். ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியானது அப்படின்னு தான் சின்ன வயசில் பார்த்தேன். ஆனால் திருப்பி சாப்ளினோட படம் பார்க்குறது எல்லாமே அரசியல் படங்கள். அவரோட எந்த படமும் பேசும் படம் கிடையாது. ஆரம்பத்தில் வந்ததுக்கெல்லாம் டிக்டேட்டர் தான் அவருக்கான முதல் பேசும் படம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எடுத்த படம். ஈவன் வந்து டாக்கி மூவிஸ் வந்ததுக்கு அப்புறமும் அவர் வந்துட்டு சைலண்ட் மூவி தான் எடுத்துகிட்டு இருந்தார். அவரோட படத்தில் எல்லாம் கதாபாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாதாரண ஏழ்மையில் கூட அந்த ட்ரம்ப் அப்படிங்கிற கதைகள், அந்த ட்ரம்ப் அப்படிங்கிறது, அதாவது வந்துட்டு ஒரு நாம் நாடோடிய அந்த நாடோடைய வாழ்வியலை வந்து பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதா. ஒரு படத்துலையுமே வந்துட்டு ஒரு பெரிய நல்ல ஒரு கோட் சூட் போட்டு வர மாதிரி, ஒரு கிழிஞ்சு போட்டு ஒரு பேக்கெட் உள்ள போட்டு அது கீழே விழுந்துடும், காசு போட்டு கீழே வந்து பண்ணு, இந்த மாதிரி தான் இருப்பார். அதை ரெப்ளிகா பண்ண. ஏன் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு யூரோப். ஸோ யூரோப்பை வந்து அவர் வந்து பிரதிபலிக்கிறார். அவர் வந்து இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு வந்தவர், ஒரு ஒர்க்கிங் கிளாஸ்லேருந்து வந்தவர். அதை பார்த்த விதம் இருக்கு இல்லையா, கேபிட்டல் சொசைட்டி அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, மனிதன் என்ன பண்ணியிருக்குன்ட்டு. அவரோட கை வந்து ஆட்டோமேட்டிக்காக இருப்பில்ல. நம்ம இங்கே தொழிற்சாலை வேலை செய்கிறவங்க இப்படி தானே, நிறைய ரீல்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இப்படி டக்கு டக்குன்னு மாற்றவங்களா இருக்கும். அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அப்படி காட்டுறாங்க. கிட்டத்தட்ட மனுஷன் நீ ரோபாவாக்கி வச்சுருக்கீங்க. என்னோட ஃபிசிக்கல் கான்சியஸ்னஸ் அண்டு மென்டல் கான்சியஸ்னஸ் ரெண்டு சேர்ந்து செய்ய வேண்டியதான ஒரு வேலை. நான் எந்த விதமான என்னோட கிரியேட்னஸ் இல்லாமல் நான் பாட்டில் எடுத்து பண்ணிகிட்டே இருக்கேன், அதுக்கு எந்த விதமான உரிமைங்கிறல. இந்த ஏலினேஷனை விளக்கக்கூடியதில்லை. இதுதான் 19ஆம் நூற்றாண்டுடைய நிலைமை. அடுத்த ஸ்லைட் பண்ணலாம். அடுத்த வந்து அவருடைய படம் டிக்டேட்டர். இந்த சீன் ஆக்சுவலாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இத்தனை பேர் டிக்டேட்டர் படம் பார்த்தீங்க? ஹிட்லரை நையாண்டி பண்ண. நீங்கள் இதில் விஷயம் பார்க்கணும், ஹிட்லர் அவருடைய உச்சத்தில் இருந்தபோது இந்த படத்தை வெளியிட்டார். போருக்கு முன்னாடி வந்த படம் இது. செகண்ட் வேர்ல்டு வார் தான் எதுக்கு ஆரம்பிச்சு. அமெரிக்கா அப்போ வந்து ஹிட்லர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அமெரிக்காவில் நிறைய பணக்காரர்கள் வந்து நாசிகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் அதை எடுத்தார். இந்த படம் வந்துட்டு அவர் தேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போது உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்துட்டு தக்காளி எடுத்து அடித்தாங்க. ஹிட்லர் தன்னுடைய உச்சத்தில் இருந்தபோது அதை எதிர்த்து நின்ன ஒரு கலைஞன் சாப்ளின். அவர் டேரக்ட் இந்த படத்தில் பேசின ஒரு அரசியல் இருக்குல்ல, பயங்கரமான ஒரு அரசியல் அவர் பேசியிருப்பார். உலக போர் ஏன் வந்துட்டு வந்துச்சுலாம், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஏன் வந்துச்சு, மக்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கணும் பண்ணாங்க, இப்போ விடுதலை பண்ணுவோம் இந்த நாடுகள்லாம் அமைதியாக இருக்குன்ட்டு. அதுவுமே என்னென்னா நிலத்திற்கான ஒரு சண்டை தான். நிலப்பரப்பை வந்து அதிகப்படுத்துவதற்கான இந்த முதலாளித்துவ நாடுகள் இருக்குல்ல, அவங்க ஒவ்வொன்றுக்குள்ள சண்டை போட்டதை வேர்ல்டு வார் ஆக்கிட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட காசு இருக்குது, வெல்த் இருக்குது, மூன்றாம் உலக நாடு. செகண்ட் வேர்ல்டு அதனுடைய எக்ஸ்டென்ஷன் அவ்வளோதான். ஸோ இந்த இரண்டு போருமே என்ன பண்ணுதுன்னா, இயற்கை வளங்களை வந்து இந்த வளர்ந்த முதலாளி நாடுகள் வந்து தங்களுடைய ஒரு பகுதியாக வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலப்பரப்பை ஒரு குளோபல் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிச்சு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கு முன்னாடி நிறைய வெப்பன்ஸை வந்துட்டு உருவாக்குறாங்க. அதில் நடந்த அடுத்து இன்னும் முக்கியமான வாட்டம்னா அட்டாமிக் எரா வருது, அணுகுண்டு வந்துடுறாங்க. அடுத்து அப்போ விஞ்ஞானத்தை வந்து இவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க மாதிரி. இப்போ வந்து என்னென்னா விஞ்ஞானத்துக்கு நம்ம எதிரானவர்கள் இல்லை, ஆனால் இந்த விஞ்ஞானத்தை வந்து வளர்ச்சிக்கல அதுக்கான ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. இந்த பாலிடிக்ஸ் பிகைண்ட் சயின்ஸ் இருக்குல்ல, அறிவியலை நீங்கள் எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னு. ஹிட்லர்கிட்ட இருக்கக்கூடிய ஹெசன்பர்க் அவர் என்ன பண்ணுறாரு, அவரும் அந்த அணு ஆயுத இது பண்ணுறாரு. ஒரு தியரி வந்து என்னென்னா வேணும்னே அதை டிலே பண்ணார், சரியாக செய்யலை அப்படின்றாங்க. ஆனால் நாசிகளுக்கு உதவி செய்த விஞ்ஞானிகளும் இருந்தாங்க. ஐன்ஸ்டைனுக்கு அது புரியவே இல்லை. எப்படா நீ ஒரு சயின்டிஸ்டாக இருந்து மக்களை கொள்ளக்கூடிய நர்வ் கேஸை வந்து நீ கண்டுபிடிக்கப்படலான்னு அவர் சண்டை போட்டார் இன்ஸ்டியூஷனில். நீ உள்ளே வரக்கூடாதுன்னு துரத்துறாங்க. அப்புறம் தான் நாடு கடத்துறாங்க, அவர் வெளியே ஓடி வர்றார். ஐன்ஸ்டைனுக்கு அந்த இன்டெகிரிட்டி இருந்துச்சு.
சயின்ஸை வந்து மக்கள் நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் நாசிகளுக்கு சப்போர்ட் பண்ண சயின்ஸ்டும் இருந்தாங்க. அப்போ அவர்கள் அறிவியல் என்னதை பார்க்கும்போது இந்த இடத்துல தான் ஒன்று பிடிச்சிக்கணும். நீங்கள் வந்து ஃப்ரான்சிஸ் பேக்னு சொன்ன மாதிரி வந்து சயின்ஸை அவங்க என்னவா பார்க்குறாங்க அப்படின்னா இயற்கையை வெல்வதற்கான ஒரு இதுவாக பார்க்குறாங்க. அப்போ இயற்கை மேலாண்மை கொள்வதற்கான ஒரு மனநிலை என்பது ஒரு சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட்டாக வளர்க்கப்படுது. இயற்கையின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த சிங்குலாரிட்டிங்கிறது பார்க்குறதுக்கு பதிலாக இயற்கையை வந்து நம்ம வெல்லலாம், அதுக்கு மேலே நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வந்து வளர்க்கு. சயின்ஸ் மூலமாக நம்ம வெற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற இருக்குது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு டேஞ்சர். அதனுடைய உச்சபட்ச இது என்னென்னா அட்டாமிக் பாம். அடுத்தது போயிடலாம். ஸோ இந்த இதில் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பின்னாடி நடந்த ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் நடக்குது. எப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது வந்து இந்த பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு நடந்துச்சு. இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி உலக நாடுகள் எல்லாம் வந்து ரொம்ப நோய் விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, பயங்கர லாஸ் இல்லையா? அப்போ எப்படி திருப்பியும் மறுகட்டமைப்பு செய்வது, எப்படி சீரமைப்பு செய்வது, எக்கனாமிக்ஸை திருப்பி எப்படி வளர்ச்சி எடுப்பது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பிரெட்டன் வுட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒன்று கூடுறாங்க. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அன்னைக்கு பிரிட்டிஷரோட அடிமையாக தேசமாக இருந்த இந்தியாவும் இதில் கலந்துச்சு. நம்ம முதல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர் பேர் என்ன, சண்முக செட்டியாரா? ஸோ அவரும் கெய்ன்ஸில் 2 பேரும் தான் போகிறாங்க இந்தியா சார்பாக. ஸோ இந்த இதில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி நம்ம எக்கனாமிக்ஸை திருப்பி வளர்த்தெடுப்பது அப்படிங்கும்போது இதற்காக ஒரு சில ஒழுங்குமுறைகளை உருவாக்கணும். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வர்த்தகம் வளர்வதன் மூலமாக தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும். அப்படி வர்த்தகம் சுகமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு நாட்டில் டாரிஃப் எப்படி இருக்கணும், வரி விகிதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஜென்ரல் அக்ரிமெண்ட்டை எவால்வ் பண்ணணும்னு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேட்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் அக்ரிமெண்ட்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப் அப்படிங்கிற இந்த கேட்டுங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை உருவாக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்மளை வழிநடத்துறது அந்த கேட்டு தான். கேட் ஒப்பந்தத்துக்கு மீறி எந்த நாடு செயல்பட முடியாது. அந்த இது ஃபஸ்ட்டு உருவாக்குறாங்க. உருவாக்கி என்ன பண்ணுறாங்கன்னா உலக நாடுகளுக்கெல்லாம் இந்த மறுகட்டமைப்பு செய்வதற்கு ஒரு பேங்க் உருவாக்கணும்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு பேங்க் உருவாக்குறாங்க. அதான் வேர்ல்டு பேங்க். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு ஒன்று உருவாக்கணும்னு சொல்கிறாங்க, அதான் ஐஎம்எஃப். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒன்று உருவாக்கணும் முயற்சி பண்ணுறாங்க, அது உருவாக்க முடியாமல் போயிடுது. ஸோ அடுத்து அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து 1945 1991 கோல்டு வார் நடந்திருக்கணும், ஆயுதங்கள் எந்த அளவுக்கு கொடுமை. இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி 2 நாடுகளும் போட்டி போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய கனவு தேசமாக இருந்த என்னுடைய கனவு தேசமாக எங்களுடைய கனவு தேசமாக இருந்தக்கூடிய சோசியலிச நாடுகளும் வந்து என்ன பண்ணுறாங்க சோசியலிச அணுகுகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே முதலாளித்துவ உற்பத்தி முறையில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் அப்படிங்கிறது சோசியலிச உற்பத்தி முறையிலும் சில சிக்கல், அந்த சிக்கல்களை உருவாக்குது. சில சிமிலரான சிக்கல்கள் இருந்துச்சு. இங்கேயும் எக்காலஜியை கண்டுக்காம இருக்கக்கூடிய உற்பத்தி முறை அப்படிங்கிறது இருந்துச்சு. கோர்பச்சேவ் வந்து ஒரு புக் எழுதினார். சோவியத்தினுடைய ஒரு வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம் செர்னோபில் ஆக்சிடென்ட் ஒரு முக்கியமான காரணம்னார். அவ்வளோ பெரிய ஒரு பெரிய விபத்து நேர்ந்ததும் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னாரு. சோவியத்தினுடைய வீழ்ச்சிக்கு அது ஒரு முக்கியம். ஸோ அப்போ என்னென்னா 2 விதமான ஒரு பொருளாதார அமைப்புகள் இருந்துச்சு. ஆனால் எக்காலஜிக்கல் கிரைசிஸ் அப்படிங்கிறது கண்டினியூ ஆச்சு. அடுத்து ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கேட் அவங்க ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா, அந்த ஒப்பந்தத்தை போட்டு சும்மா இருக்கிறது இல்லை. நீங்கள் எவ்ரி 10 இயர்ஸ் ஒரு மினிஸ்ட்ரல் கான்ஃபரன்ஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக கான்ஃபரன்ஸ் போட்டு பேச ஆரம்பித்தாங்க. முதல் கான்ஃபரன்ஸே 47 பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்புறம் 99, அப்புறம் 50, அப்புறம் இப்படி ஒவ்வொரு வாட்டி அந்த கான்ஃபரன்ஸ் போட்டு அந்த ஒரு நாடுக்கும் 2 நாடுக்குமான கூட அந்த அக்ரிமெண்ட்டை எப்படி கொண்டு போகுது. இந்த அக்ரிமெண்ட் நான் சொல்கிறேன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, ஃப்ரீ ட்ரேட், மார்க்கெட் எக்கனாமி, சந்தை பொருளாதாரத்தை எப்படி வளர்த்து எடுப்பது. நம்முடைய பொருளாதாரம் என்னென்னா காம்படிட்டிவ் பொருளாதாரம்னு சொல்லலையா, உற்பத்தி முறை ஏன் வந்து கண்டவனை உற்பத்தி பண்ணிகிட்டே போகிறாங்க, இவன் சம்பாரிச்சு என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது இருக்குல்ல, அப்போ தான் சஸ்டைன் ஆகும். கேபிட்டலிசம் எப்படி சஸ்டைன் ஆகும்னா உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா டொமாண்ட் விழுந்து போயிடும். ஏன்னா அந்த செட்டப் அப்படியே தான். நீங்கள் ஒருத்தர் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும், இன்னொருத்தர் வாங்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ வாங்குவதற்கான ஒரு சமூகம் இருந்துக்கிட்டே இருக்கணும், உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு சமூகம் இருக்கும், உற்பத்தி பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல் கிடச்சிக்கிட்டே வேணும். அப்போ நீங்கள் வந்து இயற்கையை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, இன்னொருத்தர் விற்றுக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் வாங்கிக்கிட்டே இருக்கணும். இந்த சர்க்குலர் இருக்கணும். இதுக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்தாலும் அது இருக்கும். அப்போ பெர்பெச்சுவல் க்ரோத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கேபிட்டலிசம். அப்போ என்ன, சந்தை இருக்கிற வரைக்கும் தான் இந்த பொருளாதாரம் இயங்கும். அப்போ சந்தைன்னு ஒன்று இருக்கணும். அப்போ சந்தை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க, அது வேறு வேறு வழியில் உருவாக்குவாங்க, ஆன்லைனில் உருவாக்குவாங்க. நாளைக்கு நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து தலைக்குள்ளே வந்து சிப் வச்சு அதுக்குள்ளே ஆப் வச்சு நீங்கள் சிந்திக்கும் போதே டக்குன்னு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி டோர் டெலிவரி பண்ணுவாங்க. ஹியூமனாய்டுன்னு சொல்லக்கூடிய நம்ம ரோபோலாம் தலைவர் பேசியிருப்பா இல்லை, ஹியூமனாய்டு ஃபஸ்ட்டு ஹியூமனாய்டு பேபி நீ தான் இருப்பேன்ட்டு. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிரிப்சர் டெக்னாலஜின்னு வந்துருச்சு. குழந்தைய நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக இப்போ உருவாக்கலாம். இந்த டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது. நோபல் பரிசு கொடுத்தாங்க 2019-20 கிரிப்சர் டெக்னாலஜின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். அது வந்து என்னென்னா ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் எனக்கு இந்த கண்ணு வளைவோடு இந்த காது இப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஜீனை டிசைன் பண்ணலாம்.
அது ஆக்சுவலாக இன்னும் ஹியூமன் இதில் வந்துட்டு எம்ப்ரோவில் வந்துட்டு செய்யக்கூடாது தடை இருக்கிறனால பண்ணாங்க. அதேமாரி சைனாவில் ஒரு சயின்டிஸ்ட் வந்து 2 குழந்தை உற்பத்தி பண்ணிட்டாரு, அவர் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. இப்போ தான் விடுதலை பண்ண. ஆமாம், அவர் இப்போ தான் விடுதலானு நினைக்கிறேன் வந்துட்டு. ஸோ வந்து கிரிப்சர் டெக்னாலஜிஸ் பேன் இந்த இதுக்கு பொறுத்த வரைக்கும் சில இதில் மட்டும் அலோவ் பண்ணலான்னு. இந்த டெக்னாலஜி என்னென்னா உங்களுக்கு வந்து கருவில் இருக்கின்ற போதே குழந்தையை வந்து நீங்கள் ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ண முடியும். அது வந்து ஒரு விதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெனட்டிக்கலாக இருக்கக்கூடிய நோய் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து க்யூர் பண்ணலாம். சில குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்களாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம கண்டறிஞ்சு அதை நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சொன்னால் கன்சிஸ்டன்சி, இந்த கன்சிஸ்டன்சி நடத்திட்டு இருந்தாங்க. இந்த லாஸ்ட்டாக வந்து உருகுவே ரவுண்டு கான்ஃபரன்ஸ் ரொம்ப முக்கியமானது. 1986 ஆரம்பிச்சது உருகுவே ரவுண்டு. அந்த 86 ரொம்ப முக்கியமானது. எத்தனை பேர் 80s பார்ன்? அப்போ தான் சோவியத் யூனியனோட வீழ்ச்சி இருக்குது. 87 சோவியத் யூனியன் ஓடுது. சோவியத் யூனியன் ஒரு நாடு இருந்துச்சு, தெரியும் தானே எல்லாருக்கும். நான் பாட்டில் அதை சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, சோவியத் யூனியன் அப்படிங்கிறது பழைய ரஷ்யா, நிறைய நாடுகள் உக்ரைன்லாம் சேர்ந்து இருந்த ஒரு ரஷ்யா, அது உடையுது. அதனால் வரைக்கும் உலகத்தில் ஒரு வேர்ல்டு ஆர்டர் இருந்துச்சு. ஒரு சோசியலிஸ்ட் நாடு, முதலாளித்த நாடு அப்படிங்கிறது 2 விதமான எக்கனாமிக்கல் முறை இருந்துச்சு. இது 2 ஏற்றுக்காத 3ஆம் உலக நாடுகளாக சேர்ந்து நான் அலைன் மூவ்மெண்ட் வச்சுருந்தாங்க. அவங்க மிக்ஸ்ட் எக்கனாமியை ஃபாலோ பண்ணாங்க. அமெரிக்காட்டையும் சப்போர்ட் வாங்கிட்டாங்க, ரஷ்யாட்டையும் சப்போர்ட் வாங்கிட்டாங்க. ஒரு பேலன்ஸில் இருந்துச்சு. இப்போ இதோட வீழ்ச்சி என்ன ஆகுதுன்னா, இது எண்ட் ஆஃப் தி ஹிஸ்ட்ரி அப்படின்னு வராங்க. இப்போ அந்த நேரத்தில் இன்னொரு புக்குமே வந்துச்சு, இந்த கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்ட்டு. அந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னென்னா, அதனால வரைக்கும் அமெரிக்காவுக்கு வந்துட்டு பயப்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. நீங்கள் எல்லா ஜேம்ஸ் பாண்ட் படத்துலையும் வந்து பாருங்கள், பழைய ஜேம்ஸ் பாண்ட் படத்துலையும் பாருங்கள், எல்லாமே ரஷ்யாவுக்கு எதிராக தான் ஜேம்ஸ் பாண்ட் சண்டை போட்டுருப்பார். அதில் எல்லாருமே வில்லங்க எல்லாமே கம்யூனிஸ்டில் தான் வருவாங்க. மை காம்ரேட் ஃப்ரெண்ட் அப்படின்னு வர ஜேம்ஸ் பாண்ட் நக்கல் பண்ணுவாப்ல. ஸோ அது வந்து என்னென்னா, உங்களுக்கு அமெரிக்காவுக்கு வந்துட்டு வில்லனாக போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு இது தேவைப்பட்டுச்சு. கம்யூனிஸ்ட் உள்ளே வந்துருவாங்கன்னு சொல்லியே நிறைய வேலைகள் பண்ணாங்க. அவங்களுடைய ஆயுத குவிப்பாக இருக்கட்டும், முதலாளித்த வளர்ச்சியாக இருக்கட்டும், இவங்க இது பண்ணுறவங்க எல்லாம் ஆன்டி நேஷனல். இந்த ஆன்டி நேஷனல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க ஆரம்பிச்சது தான். அந்த ஒரு கருத்தியலுக்கு எதிரான ஒரு மனநிலை ஒரு புதாகரமாக காமிச்சு அதன் மூலமாக தங்களுடைய இதை வந்து மேனுஃபேக்சரிங் கன்சென்ட் சொல்லுவாங்க. நர்ம்ஸ் காம்ஸ்கினுடைய புத்தகம் நிறையா இருக்குது, அது வாசிக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். அப்போ அந்த நேரத்தில் இந்த உருகுவே ரவுண்ட் ஆஃப் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. 95 வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உருவாகுது. ஆனால் 86 அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறாங்க. 94 அந்த பேச்சுவார்த்தை முடியுது இல்லையா. அவ்வளோ வருடங்கள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலமாக சோவியத்தினுடைய வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் புதிய எக்கனாமிக்கல் ஆர்டர் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு புதிய அமைப்பு உருவாக்கணும்னு சொல்லிட்டு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உருவாக்குறாங்க, உலக வர்த்தக கழகம். இந்த உலக வர்த்தக கழகத்தை உருவாக்குனதுக்கப்புறம் அவங்க இன்னொரு விஷயத்தை பண்ணாங்க. இதுக்குள்ளே உறுப்பு நாடாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் சொல்லக்கூடிய எல்லா ஒப்பந்தங்களையும் நீங்கள் கையெழுத்து போடணும், இல்லைனா வெளியே போங்கிறாங்க. சிங்கிள் பேக்கேஜ் சிஸ்டம் தான். கிட்டத்தட்ட 26 ஒப்பந்தங்கள் இருக்குது. அதை தவிர்த்து கேட்ஸ் ஒப்பந்தம் எல்லாம் இருக்குது. அதில் ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அறிவுசார் சொத்துரிமை சார்ந்திருக்கூடிய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்க்கான ஒப்பந்தம், அது ரொம்ப முக்கியமான இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் கிட்டக்கூடிய எல்லா கண்டுபிடிப்புகள் இருக்குல்ல, ஃபோனு, வாட்சு, ஷூவு, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய சட்டம் இருக்குன்னா அது IPR சட்டம் தான். இவர் போட்டிருக்காரு இல்லையா, இந்த ஷூ இருக்கு இல்லையா, இந்த டிசைன் இருக்கு இல்லையா, இதுக்கு காப்பிரைட் இருக்குது. இந்த ஷூ மாதிரி வந்து சைனாக்காரன் செஞ்சான்னா அது வந்துட்டு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ், கவுண்டர்ஃபீட் ப்ராடக்ட், அவனை வந்து தடை செய்யலாம். அது தப்பான ப்ராக்டிஸ் கேட் அக்ரிமெண்ட் பிரகாரம். உங்கள் ஃபோன் இருக்கு இல்லையா, அதுக்கு பேட்டன்ட் ரைட் உண்டு. அப்போ என்னென்னா, கம்பெனிகளுக்கான மோனோபொலி உரிமையை வந்துட்டு அதிகாரத்தை எங்கே தருது, இந்த சட்டங்கள் தான் தருது. இப்போ சாம்சங் சொல்கிறான், எப்படி தொழிற்சங்கத்துக்கே அந்த பேர் வைக்கக்கூடாதுங்கிறான், ட்ரேட்மார்க் இருக்குங்கிறான். என்ன அநியாயம்! ஏன் அந்த இதை வச்சு அவனுக்கு வாஷிங் மிஷினாக பண்ண போகிறாங்க தொழிற்சங்கத்தை வச்சுக்கிட்டு? ட்ரேட்மார்க்குங்கிறது எதுக்குங்க? அவன் பொருளை நீ தயாரிக்கக்கூடாது அதே பேரில், அதுக்கு தானே ட்ரேட்மார்க்கு. சங்கத்துக்கு எதுக்கடா வைக்கக்கூடாதுங்கிறது இல்லை. அப்போ எந்த அளவுக்கு IPR போகிறாங்க பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு இது இங்கிலீஷ் படம்லாம் முன்னாடி பைரேட்டட் CDஸ்லாம் வரும். இப்போ 2K கிட்ஸ்க்கெலாம் பாவம் உங்களுக்கெல்லாம் கிடையாது. நாங்கள் இந்த CD கண்டுபிடிச்சி தேடி போடுறதுல போட்டோன்னே FBI வார்னிங்னு வரும். அது பைரேட்டட் தான். ஆனால் அதில் ஒரு நியாய தர்மம் இருக்கும். அவன் நியாய தர்மத்தோட அதோட காப்பி பண்ணியிருப்பான். FBI வார்னிங், இந்த மாதிரி வந்துட்டு அண்ணா திருசனி எதுவும் பயன்படுத்தினா உனக்கு இதெல்லாம் பண்ணுவா, அதெல்லாம் எல்லாம் பண்ணிக்கப்போ படத்தை ஓட்டு. ஆனால் FBI அது ஃபெடரல் அஃபென்ஸாக வச்சுருக்காங்க. அங்கே பைரேட்டட் பண்ணிங்கன்னா வந்து பிடிச்சி உள்ளத்துக்கு போட்டுருவாங்க. அது எந்த அளவுக்கு அவங்க லாஸ் வந்து அது முக்கியம் அப்படின்னா, இலவச மடிக்கணினி கொடுத்தாங்க இல்லையா ஜெயலலிதா இருக்கும்போது. ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்கும்போது கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு என்ன யோசிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சாஃப்ட்வேர் OS வந்து எதை இன்ஸ்டால் பண்ணலாம், லீனக்ஸை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணலாம்னு நினச்சாங்க. லீனக்ஸ் வந்துட்டு ஒரு ஓப்பன் சாஃப்ட்வேர், யார் வேணால் பயன்படுத்திக்கலாம், ஓப்பன் சோர்ஸ் இல்லையா, அது நீங்கள் யார் வேணால் டெவலப் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அதுலேருந்து ஒரு IAS அதில் வந்து ஒர்க் பண்ணவர், அவருக்கு அதான் இன்ட்ரெஸ்ட்டாக அவர் அதை ப்ரொப்போஸ் வைக்கிறாங்க. சீஃப் மினிஸ்டர் அதை ஏற்றுக்கிறாங்க, பண்ணலான்னு பண்ணுவாங்க. அப்போ காண்டலிசா ரைஸ் வந்துட்டு செக்ரட்டரியாக இருக்காங்க, ஃபினான்ஸ் செக்ரட்டரி, US ஃபினான்ஸ் செக்ரட்டரி. அந்த அம்மா கிளம்பி இங்கே வராங்க. ஜெயலலிதா வந்து பார்த்தாங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். வந்து பார்த்துட்டு அவங்க சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அதில் ஒன்று சொன்ன விஷயம்னா, இல்லை மைக்ரோசாஃப்டோட OS நீங்கள் இது பண்ணுங்கள், இது போகாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க.
அமெரிக்கா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் செக்ரட்டரி அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிக்காக மைக்ரோசாஃப்ட்டுக்காக இங்கே பேசிட்டு போகிறாங்க. எப்படி நம்ம மோடிஜி வந்து ஸ்ரீலங்காவில் வந்துட்டு அம்பானியோட விண்ட் எனர்ஜியை பயன்படுத்துங்க மாதிரி சொன்னார்ல, அது மாதிரி தான். ஸோ வந்து அவங்க வந்து சொல்லி நீ இது பண்ணுறாங்க. அது ஏன்னா எல்லா சாஃப்ட்வேருக்கும் மோனோபோலி. 90% ஆஃப் தி கம்ப்யூட்டர் எதை நம்பி இருக்குது? மைக்ரோசாஃப்ட் தான் நம்பி இருக்குது. அவன்கிட்ட தானே மோனோபோலி இருக்குது. அந்த ப்ரோக்ராம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, இன்னோவேட் நீங்கள் பண்ண முடியாது, அதை நீங்கள் மாற்றி அமைக்க முடியாது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியாது. அவன் ஆப்ஷன் கொடுக்குறான், அதுக்குள்ளே தான் நீங்கள் ஏங்குறீங்க இல்லைங்களா? அப்போ சயின்ஸை கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறதுங்க இதில் பண்ண முடியும்னா ஐபிஆர் பண்ண முடியும். அப்போ உற்பத்தி முறையை உங்கள் கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும், ஒரு மோனோபோலியை கிடைக்க முடியும். காம்படிட்டிவ் சொல்ல இந்த மார்க்கெட் எக்கனாமி மூலமாக நிறைய கம்பெனிஸ் வளரணும் இல்லையா? யாரோ கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன் வந்துட்டு அப்போ நானும் முதலாளி ஆக முடியும்? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஏன் அப்படின்னா இந்த சிஸ்டமே அப்படி தான். இங்கே காம்படிட்டிவ்ல நிறைய மல்டிநேஷனல் கம்பெனி நிறைய வந்திருக்கும் இல்லையா? ஆனால் நாளாக பார்த்தீங்கன்னா மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் குறையுது, அமால்கேஷன் நடக்குது. என்னால் தனியாக சர்வே ஆக முடியல, நான் அவங்க கூட சேர்ந்துடுறான். இப்போ 5 மல்டிநேஷனல் கம்பெனிஸ் தான் என்டையர் ஃபுட் இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒரே ஒரு மைக்ரோசாஃப்ட்வேர் தான் ஒட்டுமொத்த உலகத்திற்குள்ளேயே எல்லா கம்ப்யூட்டர் ரிசோர்ஸையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்கள பேர் நீங்கள் வேறு எதுவும் போக முடியாது. அப்போ மோனோபோலி அவங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ என்னென்னா காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய இந்த காம்படிட்டிவ் மார்க்கெட் எக்கனாமி நிறைய கம்பெனிஸை உற்பத்தி பண்ணியிருக்கலாம். அதான் அவங்க லாஜிக்கு. இப்போ வந்து பெப்சி கோக்கை எதிர்த்து இங்கே கோலி சோடா நிற்குது அப்படின்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் முக்கியமான காரணம். மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் இருந்துச்சு, அதுக்கான டிமாண்ட் இருக்குது. அதனால் கோலி சோடா வாங்கணும், பவோட்டா வாங்கணும்னு ஒரு மனநிலை இருக்கிறதுனால அதனால் சர்வே ஆக முடியுது. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அமீர் கான் அதுக்கு ஆடிட்டு இருந்தார். இப்போ இப்போ அனுருத்து வந்துட்டாப்புல இல்லையா? அப்பத்துலேருந்து ஃபிலிம் ஸ்டார்ஸ் வந்து அப்போ தான் அதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. கோலி சோடாவுக்காக வந்து பொங்கோட்டாக்கோ யார் அப்படி பண்ணுறது கிடையாது. அவன் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனோட எப்படி நிற்க முடியும்? நீங்கள் எப்படி காம்படிட்டிவ் வேர்ல்டு இது பண்ணுவீங்க? இது எப்படி ஒரு ஃபேர் பிளேயிங் கிரவுண்ட் ஆக முடியும்? அவன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸு. கேட் ஒப்பந்தத்தோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா 3 பிரின்சிபல்ஸ் இருக்குது. குளோபலைசேஷனோட பிரின்சிபல் என்னென்னா நேஷனல் ட்ரீட்மெண்ட், மோஸ்ட் ஃபேவர் நேஷனல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் ட்ரீட்மெண்ட் என்னென்னா ஒரு வெளிநாட்டு கம்பெனி இங்கே வந்து வர்த்தகம் செய்வதற்கு வழிவிடணும், தடுக்கக்கூடாது. அதான் குளோபலைசேஷன். அப்படி வரும்போது அது இந்த துறை அந்த துறைன்னு இல்லாமல் எல்லா துறையிலும் அவன் போய் செயல்படணும். அது ப்ரைவேட்டைசேஷன். அதுக்கப்புறம் இவ்வளோ தான் ஷேர் இருக்கணும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அது லிபரலைசேஷன். இதுதான் 3 தான் அதாக இருக்கும். இதில் அவன் என்ன சொல்கிறான்னா, உள்நாட்டு கம்பெனிகளுக்கு நீ வந்து இவ்வளோ தூரம் வரி போடுவ, வெளிநாட்டு கம்பெனிக்கு இவ்வளோ தூரம் வரி போடவும் இருக்கக்கூடாது, அந்த வேற்றுமை இருக்கக்கூடாது. 2 பேரும் ஈக்குவலாக ஃபைண்ட் பண்ணணும். அதாவது என்னென்னா கொக்கோ கோலாவையும் கோலி சோடாவும் ஒரே இடத்துல தான் நீங்கள் வைக்கணும். கொக்கோ கோலாவையும் மோரையும் ஒரே இடத்துல தான் வைக்கணும். கொக்கோ கோலாவையும் இளநியும் ஒரே இடத்துல தான் வைக்கணும். அவனும் மார்க்கெட்டில் வைக்கிறான், இவனும் மார்க்கெட்டில் தான் வைக்கிறான். அண்ணாச்சி வந்துட்டு வெட்டி வைக்கிறாரு, அருவா வெட்டி மேன் பாதுக்கலாம், அவனுக்கு அதெல்லாம் கிடையாது, செல்லாது. 2 பேருக்கும் வரி போட்டால் 2 பேருக்கும் போடு, இல்லைன்னா போடாது. அதான் நேஷனல் ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி இப்போ நான் வந்து ஆப்பிரிக்காவுக்கு மலிவான விலையில் மருந்து கொடுக்குறேன் அப்படின்னா அது வருது. அமெரிக்காவுக்கு அதே விலை கொடுக்க முடியுமா? நோ. அந்த நாட்டுக்கு நீ வந்து கம்மியாக கொடுக்குறல அதே ப்ரைஸ் தான் இவனுக்கும் கொடுக்கணும். இதுதான் அவங்களோட பேசிக் பிரின்சிபல். இந்த பிரின்சிபலை மீற முடியாது. ஏன் வந்து நம்ம இங்கே ரேஷன் கடையை மூடணும்னு சொல்கிறாங்க, ஏன் விவசாயிக்கு வந்துட்டு இலவச கரண்ட் கொடுக்கூடாதுன்னா இதெல்லாம் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்னு அவன் சொல்கிறான். ஸோ அவன் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறான் நம்ம நாட்டு சட்டங்கள் எப்படி இருக்கணும், இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் பாலிசியை வந்து அவன் டிசைன் பண்ணுறான். ஐயோ நீ ஏன் தண்ணி எடுத்து அவன் கொடுத்துட்ருக்கா, அதெல்லாம் தனியார்ட்ட கொடுங்குறான். டிஸ்ட்ரிபியூஷன் நாங்கள் பார்த்துக்குறோம், உனக்கு கடன் வேணுமா அது கொடுங்க. அப்போ இந்த பாலிசி வந்து இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட், ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. அப்போ இவ்வளோ வலுவாக இருக்கக்கூடிய இந்த ட்ரிப்ஸ் லா அப்படிங்கிறது அமெரிக்காவில் இங்கிருந்து வாழ்ந்து அது எப்படி உள்ளே வந்துச்சுன்னா அந்த உருவே ரவுண்டே மூலமாக 1995 உலக வர்த்தக கழகத்தின் மூலமாக உள்ளே வந்து இந்தியா சைன் பண்ணி எல்லாம் பயங்கர அப்போஸ் பண்ணாங்க. இது கையெழுத்து போடக்கூடாது இந்த ட்ரிப்ஸ் லாக்கு. அப்போ கிருஷ்ணகிரிலாம் பயங்கர நிறைய எழுதினாங்க. ஈவன் ஜெயலலிதா கூட அதுக்கு அப்போஸ் பண்ணாங்க. ஜோதிபாஸ் இருந்தார் வெஸ்ட் பெங்காலில், அவர் அப்போஸ் பண்ணாங்க. இந்தியாவில் இந்த கொள்கைக்கு எதிராக ஃபைட் பண்ண 2 சிஎம் இவங்க 2 பேர் தான். ஆனால் அவன் என்ன பண்ணா, உலக நாட்டில் வர்த்தக கழகம் WTO, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நீ இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம், டேக் யூர் டைம், ஒரு 10 இயர்ஸ் டைம் எடுத்துக்கோ. 10 வருஷம் கழிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணினாங்க. 10 வருஷம் கழிச்சு இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், யாரும் ஒன்றும் கேட்கல, மறந்துட்டோம் நாம. அவன் ஞாபகம் வச்சுருந்தான். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ட்ரிப்ஸினுடைய அவனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்தியாவினுடைய காப்புரிமை சட்டத்தை மாற்றுகின்ற கடைசி வேலை இருக்கு இல்லையா, கடைசி அமெண்ட்மெண்ட் என்னைக்கு வந்துச்சுன்னா, அந்த ஆர்டினன்ஸ் என்னைக்கு வந்துச்சுன்னா டிசம்பர் 24, 2004 சுனாமி வந்து அன்னைக்கு பண்ணாங்க. அன்றைக்கி அதில் கையெழுத்திட்டவர் நம்ம ஐயா அப்துல் கலாம் தான் இப்போ பிரசிடென்ட். சுனாமி வந்து அன்னைக்கு இங்கே பல லட்சம் மக்கள் செத்த அன்னைக்கு இருக்கு இல்லையா, வேகமாக ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து பேட்டன்ட் ஆக்டில் 3rd அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து மாற்றினாங்க. அதில் தான் மருந்துகளுக்கும் ப்ராசஸ் பேட்டர்ன் மட்டும் இல்லை, ப்ராடக்ட் பேட்டர்னும் கொடுக்கலாங்கிறது மாற்றினாங்க. ப்ராசஸ் பேட்டர்ன் அண்ட் ப்ராடக்ட் பேட்டர்ன் 2 இருக்குது. இப்போ இந்த பேனா இருக்குன்னா இதோட என் ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் காப்புரிமை வாங்கிட்டேன்னா அது ப்ராடக்ட் பேட்டர்ன். ஆனால் இந்த பேனா செய்வதற்கான முறை இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு வந்துட்டு நான் வந்து பேட்டர்ன் வாங்குறேன் அப்படின்னா அது வந்து ப்ராசஸ் பேட்டர்ன். மருந்துகளுக்கும் உணவு சார்ந்து இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளுக்கு ப்ராசஸ் பேட்டர்ன் மட்டும்தான் கொடுக்கணுங்கிறது பழைய 1970 சட்டம்.
அதன்படி என்னென்னா நேற்று நான் சுல்தான் சார் சொன்ன மாதிரி ஒரு காம்பனன்ட் இருக்குது, ஒரு மருந்து இருக்குது, அது வந்து A+B+C அப்படிங்கிறதுக்கு செய்கிறீங்கன்னா அந்த பியை எடுத்துகிட்டு அந்த பிக்கு பதிலாக ஈக்குவலண்டாக பயோ ஈக்குவலண்டாக இருக்கக்கூடிய வேறு மாலிகுல்ஸ் இருக்கியா, C+D வந்து அதே மாலிகுல் தருது அப்படின்னா நான் அதை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு ப்ராசஸில் அதே மருந்து செய்யலாம். அதுக்கு பேர் தான் ஜெனரிக் ட்ரக்ஸ். இங்கே நிறையா செய்கிறாங்க, நம்ம இந்தியன் கம்பெனிஸ்லாம் நிறைய செய்கிறாங்க. அந்த ட்ரக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் கொடுக்குறாங்க, அந்த ப்ராசஸ்க்கு பேட்டன்ட் உண்டு. என் ப்ராடக்ட்டுக்கு வந்து பண்ணுங்க, அதுக்கு வந்து என்னென்னா ப்ராடக்ட் பேட்டனே கிடையாது. இந்தியாவில் மருந்துகளுக்கு ப்ராடக்ட் பேட்டனே தர மாட்டோம், 7 வருஷம் மட்டும்தான் பேட்டன்ட் காலம் அப்படின்னு நிர்ணயிச்சிருந்தோம். ஆனால் உலக வர்த்தக காலத்தில் IPRல நம்ம இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் 7 வருஷங்கிறது இருந்தது 20 வருஷம்லாம் உயர்த்தினாங்க. என் ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு காப்புரிமை அப்படிங்கிறது ப்ராடக்ட் பேட்டர்னாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அதை என்னைக்கு பண்ணாங்கன்னா சுனாமி வந்து அன்றைக்கி பண்ணாங்க. அதுதான் இப்போ சிக்கல். இந்த நெக்ஸஸ்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம். அதான் எல்லாம் கேட்குறது, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்னா உடனே வர முடியாது. ஏன்னா இந்திய சமூகங்கிறது இந்த எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸில் பின்னி பிணையப்பட்ட ஒரு சமூகமாக நம்ம எவால்வ் ஆகிட்டோம். முன்னாடி மாதிரி நம்ம 30 கோடி கிடையாது, 110 கோடி. 110 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு, ஒரு நாளுக்கு பணம் செல்லாதுன்னு சொல்ல முடியுமா? என்ன ஆச்சு இல்லைங்களா? இனிமேல் பணமே கிடையாதுப்பா, எல்லாம் பொது உடைமைப்பா, நீங்கள் எல்லாம் நிலத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னா அது வந்து அதுக்கு பீஸ்ஃபுல்லான அந்த டிரான்சிஷன் நடக்குமா? இல்லை ஒரு நாடு இப்போ தனித்து இயங்கி விடுமா அப்படிங்கிறது கேள்வி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் ஆர்டர் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு நாடு தனித்து இயங்க முடியாது. கியூபாவாலே தனித்து இயங்க முடியலையே. கியூபாவே இன்றைக்கி WTOவில் வருது, அமெரிக்கா இவ்வளோ கூட எடுத்தவொன்னு வேறு வழியில். அப்போ என்னென்னா ஒரு நாடு தனித்து இயங்குறது சவாலாகிடுச்சு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய உற்பத்தி சமூக முறை அப்படியாக பயிற்றுவிக்கப்படுது, நம்முடைய வாழ்வியல் அப்படிங்கிறது மாறி இருக்குது. அப்போ இந்த எக்கனாமிக்கல் ஆர்டர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் போன்ற பிரச்சனைகள் வந்து நம்ம வெளியே வராமல் தவிக்கிறோம். அப்போ இந்த அமைப்பு முறை, இந்த உற்பத்தி முறை இப்படி இருக்கின்ற போது இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு கிடையாது. சின்ன சின்ன அளவிலான மாற்றங்கள் இதெல்லாம் கிடைக்கவே ஒழிய நமக்கான நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது இதில் வந்து கிடைக்காது. ஸோ அப்போ பேசிக்காக நம்மளுடைய எக்கனாமிக்கல் செட்டப் அப்படிங்கிறது இப்படி தான் வளர்ந்துச்சு. ஸோ அதில் தான் நான் சொல்லக்கூடிய இந்த கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலதனத்தின் இருக்கக்கூடிய ஒரு ஒளிக்காலம் அப்படிங்கிறது இந்த நிலையை வந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலையை வந்து நம்ம இப்படி டேர்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது. இது ஜேம்ஸ் மோர்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் இருக்கார், அவருடைய காயினேஜ் வந்துட்டு சில மார்க்சிஸ்ட் வந்து இதில் மாறுபட்ட கருத்து வைக்கிறாரு. ஏன்னா அவருடைய இன்டர்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னா முதலாளித்துவம் என்ன பண்ணுதுன்னா சீப் லேபர், சீப் நேச்சர் இதை வந்து உருவாக்குது. இயற்கையை வந்து அவர்கள் ரொம்ப ஸ்டீப்பாக சுரண்டுவதற்கான ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. ஆனால் அவருடைய ஆர்குமெண்ட் வந்து சரியானது இல்லை, மார்க்சிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் சரியானது இல்லை, சில மாட்டு கருத்து இருக்கிறாங்க. பட் எனிவே அந்த டெர்மினாலஜி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டெர்மினாலஜின்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நான் எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். ஸோ இந்த அமைப்பு முறையை நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து எல்லா ஆந்த்ரோபோசன்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் இதில் பொறுப்பு இருக்கா? ஆந்த்ரோபோசன்னு சொல்லும் போது எல்லா மனிதர்களும் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் ஆகிடுது இல்லையா? அப்படி இல்லை, அப்படி பிளேம் பண்ண முடியாதுல்ல. அதில் வந்து IPCC ஒத்துக்கல. 1992 இன்டர்நேஷனல் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஃபார் கிளைமேட் சேஞ்ச், ஃபர்ஸ்ட் கிளைமேட் கன்வென்ஷன் இருக்கு இல்லையா, அதிலே வந்து 32 நாடுகள் தான் இதுக்கான காரணம் சொன்னாங்க. ஹிஸ்டாரிக் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் யார்? ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, கனடா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, இவங்க தான். இந்த 32 நாடுகள் தான் கிளைமேட் சேஞ்ச் காரணம் அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகள் சொல்லுது. ஸோ அவங்களுக்கு ஹிஸ்டாரிக் ரெஸ்பாண்ட், அதனால தான் காமன் பட் டிஃப்ரென்ஷியல் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் எவால்வ் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு. அப்போ 3ஆம் உலக நாடுகளுக்கு தேவையான தொழில்நுட்பத்தை இங்கே கொடுக்கணும், காசு கொடுக்கணும், இது 2 ஃபண்ட் அண்ட் டெக்னாலஜி கொடுக்கணும். அதனால தான் பேசணும். இது அடிப்படையான விஷயம். ஸோ அப்போ அவங்களுக்கு தான் நம்ம ப்ளேம் பண்ணணும். அதுலேயும் எல்லாரையும் ப்ளேம் பண்ண முடியுமா? அப்போ அதுலேயும் பர்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த எலெக்ட் சமூகத்தை தான் நம்ம ப்ளேம் பண்ண முடியும். அப்போ அந்த எலெக்ட் சமூகம் யாருன்னா கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி. அப்போ அந்த கேபிட்டலிசம் அந்த மூலதனத்தை வந்து காயின் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் தேவை. அப்படிங்கிறனால தான் ஆந்த்ரோபோசின் சொல்கிறதுக்கு பதிலாக கேபிட்டல் சின் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ப்ரொப்போசல். நீங்கள் ஏற்றுக்கலாம் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது. ஸோ இன்றைக்கி நிலமை இந்த பிளானட்டரி பவுண்டரிஸ் வந்து பார்த்துருப்போம். இதெல்லாமே மொத்தமாக பிளானட்டரி பவுண்டரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 9 இது சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படிங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 7 வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். அதாவது வந்துட்டு நன்னீர், ஃப்ரெஷ் வாட்டர் அப்படிங்கிறது சேப்பில் வந்துருச்சு அப்படின்னா அன்சேஃபான ஒரு இடத்துல இருக்கணும். லேண்ட் யூஸ் சேஞ்ச், லேண்ட்ஸ் சேஞ்சுமே வந்துட்டு சேப்புக்கு வந்துட்டா அதுவுமே அன்சேஃபான ஒரு இடத்துல தான் இருக்கும். பயோஸ்பியரோட இன்டெகிரிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அன்சேஃபான ஒரு இடத்துல இருக்கும். CO2 கான்சன்ட்ரேஷன் அதுவுமே அன்சேஃபான இடத்துல இருக்கும். நாவல் என்டிட்டிஸ்னால் புதிய பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம போடுறோம் இல்லையா, அந்த கெமிக்கல்ஸ் அதனோட என்ட்ரி லெவல் அதுவுமே அன்சேஃபில் தான் இருக்குது. பயோகெமிக்கல்ஸ் ஃப்ளோஸ், பாஸ்பரஸ், நைட்ரஸ் இதனுடைய ஃப்ளோ இதுவுமே வந்து அன்சேஃபில் தான் இருக்குது. எது சேஃப் ஜோனில் இருக்குன்னா ஓஷன் அசிடிஃபிகேஷன், அது இன்னும் சேஃபான ஒரு ஏரியாவில் இருக்குது. அட்மாஸ்பியரிக் அரசல் லோடிங் அதுவுமே சேஃபான இடத்துல இருக்குது. ஸ்டார்ட் ஓசன் டெப்லேஷன், இந்த 3 க்ரைட்டீரியா மட்டும்தான் சேஃப் ஜோனில் இருக்குது. மற்ற எல்லாமே அன்சேஃபில் போயிட்டோம். இதுவுமே அன்சேஃப் போயிடுச்சுன்னா கோவிந்தா தான். அடுத்த ஸ்லைப்ல நேற்று ஒரு ஜனகராஜ் சொன்னது தான் அந்த எர்த்தினுடைய எனர்ஜி இம்பேலன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாசில் ஃபியூயலினுடைய எனர்ஜி இம்பேலன்ஸ் அப்படின்னா
உள்ள எந்த அளவுக்கு சூரிய கதிர்கள் வந்து அந்த இது வெளியே போகுதுங்கிறது இருக்கா, அதனுடைய ஃப்ளக்சுவேஷனில் சேஞ்ச் பர் செகண்டுக்கு. நேற்று அவர் சொன்னார் இல்லைங்களா, எவ்வளோ இது இருக்கு வெப்பம், அது இப்படியும் பார்க்கலாம். ஒரு செகண்ட் இப்படி சொடக்கு போடுற இப்படி ஒரு செகண்டில் 13 ஹிரோஷிமா நாகசாமி அட்டாமிக் பாம்பு வெடிச்சா எந்த அளவுக்கு வெப்பம் வருமோ அந்த அளவுக்கு வெப்பத்தை ஒவ்வொரு செகண்டுக்கும் கடல் உள்வாங்கி கொண்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஹீட் உள்வாங்கிட்டு இருக்கு. அது வந்து இதை வந்து எனர்ஜி இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க. எர்த் எனர்ஜி இம்பேலன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஸோ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து இதில் வந்து என்னென்னா டிப்பிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. நம்ம பூமியினுடைய இந்த பயோஸ்பியரை பேலன்ஸாக வச்சுருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு முறைகள் ஒவ்வொன்றா உடஞ்சிக்கிட்டு வருது. அது அந்த பார்த்தீங்கன்னா 2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எதெல்லாம் உடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எதெல்லாம் உடையணும் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்த ஸ்லைட் போயிடலாம். அதில் எதெல்லாம் உடஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாக்குன்னு இருக்குது, அட்லாண்டிக் மெரிட்டோரியன். நேற்று பேசியிருப்பார் ஓவர் டர்னிங் சர்க்குலேஷன். இந்த கடலுடைய நீரோட்டம் இப்படி சுற்றிட்டு இருக்கு இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய பனிப்பாறைகளை உருகிடுச்சுன்னா கடலோட நீரோட்டத்தில் மாற்றம் ஏற்படும். அதனால் மான்சூனில் நமக்கு மழை பிரச்சனை இருக்குல்ல, இது கம்ப்ளீட்டாக இப்போ உடஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 2080 2060 2080 உடஞ்சிடலாம்னு சொல்கிறாங்க. 2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அமேசான் காடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே 2 to 4 டிகிரி செல்சியஸில் கொலாப்ஸ் ஆகிடலாம். 4 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு போச்சுன்னா இந்த ஐஸ் இதெல்லாம் வந்து போயிடும், சீ லெவல் ரைஸ் இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா டிப்பிங் பாயிண்ட்ஸ். இந்த பூமியினுடைய பயோஸ்பியருடைய அமைப்பு முறை பேலன்ஸாக வச்சிருக்கக்கூடிய இயற்கை அங்கங்கள் இது ஒவ்வொன்றா வந்து தன்னுடைய இயல்புத்தன்மை மாறிட்டு இருக்கு. ஸோ 2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ்னால் சாதாரண விஷயம் இல்லை, 4 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ்னால் சாதாரண இல்லை. என்டையர் இந்த அமைப்பு முறையே தலைகளாக மாறுதுன்னு அர்த்தம். ஸோ அதை நோக்கி நாம் நகர்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வித்தின் 2 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள்லாம் போயிடும், இந்த பகுதியில் பனிப்பாறைகள்லாம் போயிடும், இங்கேயும் இந்த பெர்மாஃபாஸ்ட் இதெல்லாம் வந்துலாம் போயிடும். இந்த கிரீன்லேண்ட் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் மட்டும் உருகிடுச்சுன்னா 14 அடி அளவுக்கு சீ லெவல் ரைஸ் இருக்கும், 14 feet. ஸோ இதுதான் நெருங்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இதில் ஒரு சொல்யூஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜியோ இன்ஜினியரிங் பேசி நம்மளை வந்து பயப்படுத்திட்டு இருக்காங்க. ஜேம்ஸ் பாண்ட் படத்துலலாம் வர மாதிரி ஸ்பேஸில் ஏன் நம்ம வந்துட்டு பெரிய கண்ணாடி வச்சு சூரியனை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. சில சில கெமிக்கல்ஸ்லாம் நம்ம அங்கங்கே தெளிச்சு விடுவோம் சும்மா ஜாலியாக, சீட் க்ளவுடிங் அந்த மாதிரி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ விஞ்ஞானத்தை அதுவும் பில்கேட்ஸ் தான் அதை பேசுகிறார். ஹவு டு அவாய்ட் த டிசாஸ்டர் ஒரு புக்கெல்லாம் கூட எழுதியிருக்காரு. வந்துட்டு அவர் ஜியோ இன்ஜினியரிங்கை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காப்புல. நம்ம தலைவர்கள்லாம் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிளைமேட் டாக்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த கிளைமேட் டாக்ஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா 87 இந்த உருகுவே 2 கான்ஃபரன்ஸ் நடக்கும் போது தான் முதல் மாநாடு கிளைமேட் மாநாடு நடந்துச்சு. கிளைமேட் மாநாடு நடக்கும் போது அங்கே வந்து இந்த இந்த அக்ரிமெண்ட் எவால்வ் பண்ணிவிட்டு லீகல் பைண்டிங் இல்லைன்ட்டாங்க. ஏன் அப்படின்னா அமெரிக்கா அதில் வந்து சைன் போட மாட்டேன்னாங்க. புஷ் தான் இப்போ புஷ்ங்கிற இவர் இருந்தார், கிளின்டன், டெமோக்ராட்டிக் பார்ட்டிலேருந்து கிளின்டன் இருந்தார். கிளின்டன் வந்து என்ன சொன்னாருன்னா, ஏன்னா அமெரிக்கா தான் இப்போ ஹையஸ்ட் எமிட்டர், அவங்க சைன் பண்ண வைக்க முடியல, நான் ஒப்பந்தம் போடுறதுல அர்த்தம் இல்லை. நாங்கள் இதில் சைன் பண்ணுவோம்னா எப்படின்னா லீகல் பைண்டிங்காக இந்த சட்டத்தை கொண்டு வராதிங்க, இந்த கன்வென்ஷனை ஆன் பிரின்சிபிள்ஸில் ஒவ்வொரு நாடும் ஏற்றுக்கிற மாதிரி மாற்றுங்க, அப்போ தான் சைன் பண்ணுவோம் நாங்கள். அப்படி சேர்த்து தான் பண்ணாங்க. அதனால தான் கிளைமேட் டாக்ஸில் எந்த மாதிரி லீகல் பைண்டிங் கிடையாது, ஒவ்வொரு நாடுகளும் விருப்பப்பட்டு அந்த இதில் நடவடிக்கை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாற்றிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் உருவான WTOவில் லீகல் பைண்டிங் கொடுத்தாங்க. நீ எல்லா ஒப்பந்தத்தையும் கையெழுத்து போடு, இதன்படி நட, உங்கள் சட்டத்திட்டத்தெல்லாம் மாற்றியாமல் அப்போ தான் நீ இதில் இருக்க முடியும். அப்போ என்னென்னா எக்கனாமிக்ஸ் நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தோம், எக்காலஜிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தோம். அப்போ 90s பண்ண அந்த ஒரு தவறு இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது. ஸோ இதோட நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நான் மேற்கொண்டு இது குறித்தான விவாதம் பேசுவதற்கும் செயல்படுவதற்கும் பூலை நண்பர்கள் நாங்கள் உங்களை வந்து வரவேற்கிறோம். எந்த மாதிரி உங்களால் செயல்பட முடியும், எது என்னுடைய கோர் ஏரியா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அதில் நம்ம சும்மா சேர்ந்து பயணிக்கலாம். பூலோட வெளியீடு இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, யூடியூப் இருக்குது. இது தொடர்ச்சியாக நீங்கள் வந்துட்டு பாருங்கள், எப்படி இதில் நாம் சென்று செயல்படலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நன்றி.